ஆவியேசுவே என் வாழ்வை மாற்றுமே. மீண்டும் ஒரு முறையா. வணக்கம் பெரியவர்களே, நண்பர்களே. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா குட் ஃப்ரைடே அதுவுமா நம்ம பெசநகரில் இருக்கிற சர்ச்சுக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே ரொம்பவே கோலாகலமாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். ஸோ இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். കുത്തപ്പെടുകയും ചെയ്തു. അങ്ങേ പ്രസാദിപ്പിക്കാൻ അവിടുത്തെ പീഡകൾ ധാരാളമായി. புனித இறைவா, புனித எல்லாம் வல்லவரே, புனித இதோ இந்த நிலையிலே நம்மையும் பார்த்து அன்னை மரியாள் கூற விரும்புவது, உங்கள் குடும்பங்களிலே குடும்ப ஜெபமாலையை உறுதிப்படுத்துங்கள். ஆண்டவர் என் தாழ்நிலையை கண்ணோக்கி என்னை உயர்த்திருக்கிறார். உங்களுடைய தாழ்நிலையும் ஆண்டவர் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார், உங்களையும் உயர்த்துகிறார் என்பதை ஆண்டவர் நினைவுபடுத்த விரும்புகிறார் என்பதை அன்னை மரியாள் இந்த நிலையிலே நினைவுபடுத்த நம்மை அழைக்கிறார். பல்வேறு நேரங்களில் குடும்ப ஜெபத்திற்கு முக்கியத்துவம் தராமல் வாழ்ந்த நேரங்களுக்காக ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உயர்த்தி உம்மை தேடி வருகிறேன், உம்மை தேடி எங்கள் குடும்பங்களுக்கு தாயாக தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆவியேசுவே என் வாழ்வை மாற்றுமே. மீண்டும் ஒரு முறையா. கலங்கி தவிக்கின்ற பொழுது இயேசு நமக்கு ஆறுதலாக இருக்கிறார், வழிகாட்டியாக இருக்கிறார், ஆயனாக இருக்கிறார், மருத்துவராக இருக்கிறார், ஆசிரியராக இருக்கிறார் என்பதை ஆண்டவர் நினைவுபடுத்த விரும்புகிறார். பல்வேறு நேரங்களில் அவரை தேடி நாடி செல்லாமல் இருந்த நேரங்களுக்காக ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கரங்களை உயர்த்தி ஒரு தாய் தேற்றுவது போல நேச தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேச தேற்றுவார். ஒரு கரம் பிடித்து நடத்துவார்.
ஜெபிப்போமா. அன்பு இயேசுவே, அன்பு இயேசுவே, உமது திரு ரத்தத்தினாலே எங்கள் மனக்காயங்களை குணமாக்கியருளும். ஆமென். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறை இரக்கத்தினால் அமைதியில் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் மண்ணை முத்தமிட்டு நமக்கு நினைவுபடுத்த விரும்புவது, மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்பதை ஆண்டவர் நினைவுபடுத்த விரும்புகிறார். பல்வேறு நேரங்களிலே நாம் ஓடுகின்ற ஓட்டம் உலகம் சார்ந்த காரியங்களுக்கு அதிக ஆர்வத்தோடும் அதிக ஆசையோடும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஜெபிப்போமா. அன்பு இயேசுவே, அன்பு இயேசுவே, உமது திருச்சிலுவையினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். ஆமென். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறை இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. சந்திரிகா பேசுகிறேன். இந்த மாதா மாதிரி ஒரு பவர்ஃபுல் கார்டை நீங்கள் பார்த்தே இருக்க முடியாது. ஏன்னா இந்துக்கள் பாதி பேர் இங்கே வர்றாங்க. கிறிஸ்டினை விட இந்துக்கள் தான் நம்பிக்கை இந்த அம்மா மேலே. இந்த அம்மா மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த மாதா நான் இது வரைக்கும் பார்க்கல. நான் இத்தனைக்கும் இந்து, மகமாய் பக்தர். நான் மாதா மாதிரி ஒன்றுன்னு நான் இருக்கேன். இந்த கோவிலுக்கு வர்ற ஜனங்கள் எக்கச்சக்கம். பெசன்ட் நகரில் மாதாவோட ஆசீர்வாதம் நிறைய இருக்குது. எல்லாருக்கும் சொல்கிறது, நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கலாம், ஒரு தரமாவது இந்த பெசன்ட் நகர் மாதாட்ட வாங்க. மரியே வாழ்க. ஓகே, என்னடா பேராண்டி? இவங்க வந்து இந்து தான், ஆனால் இவங்க வந்து மாதாவுடைய ஒரு பக்தர். இவங்க எப்போவுமே இந்த சர்ச்சுக்கு வந்து மாதாவை வழிபட்டுட்டு போகிறாங்க. இப்போ இவங்களே சொல்லியிருப்பாங்க மாதாவை பற்றி, நீங்கள் கேட்டிருக்கீங்க. நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறை இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. நல்லா தான் செஞ்சேன், அதனால தான் கேட்போம். ஸோ இந்த வீடியோவில் நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே தெளிவாக காட்டியிருக்கோம் இங்கே எப்படிலாம் குட் ஃப்ரைடே செலிப்ரேட் பண்ணாங்கன்னு. ரொம்பவே நல்லா செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே இந்த வீடியோவில் நீங்களே தெளிவாக பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரதுக்கு ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.